அடைச்சு பூட்டி வச்சதும் அவர் தான். பணம் இருக்கிற இடத்த கேட்டு தொல்லப்படணும் அவர் தான். பாலுமாமா ரொம்ப நல்லவர் சித்தி. அவர் நல்லவரா இருந்தா உங்க அப்பா கூட ஏன் சேரணும்? நம்ம 2 பேரையும் அடிச்சு வைக்க சொல்லி உங்க அப்பா சொன்னப்போ அவர் ஏன் சும்மா இருக்கணும்? சித்தி, இது அப்பாவோட இடம் தானே? ஆமா. இங்க இருக்க ஆட்கள் அப்பாவோட ஆட்கள் தானே? அதனாலதான் சும்மா இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவரும் கலாட்டா பண்ணியிருந்தா அவரையும் கொண்டாந்து நம்மளோட அடிச்சு போட்டுப்பாருல. யோசிக்காரு சித்தி, நம்ம காப்பாத்தான் இந்த மாதிரி திட்டம் போட்டுப்பாரு. ஒருவேளை இன்னைக்கு வந்தாலும் வருவாரு. பேச்சு நம்பி வீணா அவளை சந்தேகப்பட்டேன். அத்தா, என்ன பண்ணிச்சிருக்க? என்னடா அப்படியா? அவளை நான் கவனிச்சுக்கிறேன். எங்கிட்டே நாடகமா? இருப்பு பலமா இருக்க. பாபுயும் வழக்கமா நடத்து கூட்டிட்டு வா. நண்பா இல்ல, எதிரி. தெரியும் எனக்கு நண்பனை எதிரிய நீதான். அது தெரிஞ்சுதான் இங்க வந்தியா? வரும்போது தெரியல, வந்தப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதிகம் பேச நேரம் இல்ல. என் சிங்கத்துக்கு ரொம்ப பசி. மனுஷ ரத்தத்தை குடிச்சே பழகி போன மிருகம். அதிகடா, நீதான் மிருகம். சரி, அப்படியே வச்சுக்க. ஆனா இந்த மிருகத்துக்கு எதிரிய பழக்கம் இல்ல. இதப்பா, உன்னோட சேர்ந்து ஏமாத்திட்டு ஓட பார்த்த ராணியோட கதிய. ராணி போனதுக்கு வருத்தப்பட வேண்டிய ராஜா நீதான். எனக்கு என்னடா, அவ போனா இன்னொருத்தி. அதப்பா நல்லா இருக்கா? இன்னிலிருந்து விஜயா எனக்குத்தான். நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. அத்தா, என்ன மன்னிச்சிருங்க. அநியாயமா உங்க மேல சந்தேகப்பட்டேன். பாபு எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. பாபு எங்கடி ஓட பாக்குற? மரியாதையா பணத்தை வச்சிருக்க இடத்த சொல்லிடுங்க. இல்ல உங்க கண் முன்னாலேயே பாலுவை சதசதையா அறுத்து சிங்கத்துக்கு தீ போட்டுடுவேன். சொல்லுங்க விஜயா. பாபு என் உயிரே போனாலும் சரி, நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க. சொல்ல வேண்டாமா? நான் காப்பாத்துறேன். பணம் இருக்கிற இடத்த சொல்லு. சொல்லு. நான் சொல்றேன். இவர் வீட்டுக்கு பின்னால தான் பணத்தை போட்டு வச்சிருக்கோம். சாபாஸ். ரெண்டு பேரும் இருந்து போங்கடா. நண்பா, உன்னை அந்த துப்பாக்கியாலே சுட்டு கொல்ல முடியும். ஆனா செத்து போன மனுஷனை என் சிங்க சாப்பிடாது. அதனால உன்னை விட்டுட்டு போறேன். உனக்கு என்னுடைய கடைசி வணக்கம்.